அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். சென்னை குட்டீஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பொட்டேட்டோ ஃபிஷ் ஃப்ரை. அதாவது இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம தோலை நீக்கிட்டு ரவுண்டாக மீன் மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து ஸ்லேஸ் மீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு அது மசாலா போட்டு வேக வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்பிள் இதுதான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். நான் இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு ரவுண்டாக இது நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் எப்படி காட்டுறேன், அப்புறம் மசாலா போடும்போது காட்டுறேன் எப்படின்னு. இப்போ நம்ம தோல் சீவி இந்த உருளைக்கிழங்க அரிஞ்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இந்த திக்னஸ் பதத்துக்கு தான். 1/2 கிலோ நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோவுக்கு மசாலா என்னன்னாக்கா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காணும் உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் காணும் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காணும், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த கிழங்கு வேகத்துக்கு ஒரு 150 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவு நம்ம ஊற்றினா போதும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி சுண்டி வரும்போது அது கிழங்கு வெந்திருக்கும். அப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து தண்ணி சுண்டுற பதம் தான். அப்படியும் அது வெந்துதா தெரியலன்னு டவுட் பண்ணால் நான் இது வெந்த பிறகு நான் எப்படின்னு நான் உங்களுக்கு அது ஒரு ஸ்டெப்பு காட்டுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ கிழங்கு வெந்துருச்சு. கிழங்கு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து வெந்துச்சானிட்டு இப்படி பார்க்கலாம், பிஞ்ச மாதிரியும் தெரியும். இல்லை ஒரு கத்தியில் நைஃப்பில் நம்ம குத்தி பார்த்தோம்னா நைஸாக போகணும். இதுதான் வெந்துருச்சு நமக்கு. இதை என்ன பண்ணணும், இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ வறுக்கலாம். இதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு தவா போட்டுக்கலாம். அடுப்பு பற்றிக்கலாம். இது கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றி மீன் வறுக்கிற மாதிரி போட்டு எடுக்குதான். வேறு எவ்வளோ முடிஞ்சு போச்சு வேலையே. இப்போ கடாய் காய்ஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. இப்போது இந்த இது உருளைக்கிழங்கு இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கூட்டெல்லாம் எடுத்து இதில் மேலே தடவின மாதிரி. இது ஒரு பகுதி வந்து வெந்து வரட்டும், செவந்து வரணும். செவந்து வந்துட்ட பிறகு இன்னொரு பகுதி திருப்பி போட்டுடலாம். டீ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். செவந்தது வரைக்கும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ செவந்ததெல்லாம் நம்ம எடுத்துடலாம்.
இதுவும் எடுத்துடலாம். இதுவும் செவந்துருச்சு. இந்த எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ செவந்துருச்சு. பொட்டேட்டோ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா எல்லா சாதத்துக்கும் இது நல்ல ஒரு சைடிஷ்டு நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷ்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் கூட இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.